வணக்கம் மக்களே. டியூஸ்டே மினி vlog. இன்னைக்கு த்ரூ அவுட் த டே நான் என்னெல்லாம் குக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்சதுமே ஆஸ் யூஷுவல் ஜீரகம், வெந்தயம் அண்ட் வெத்தலை போட்டு கொதிக்க வச்சு நல்லா அந்த தண்ணியை எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு பனானா ஸ்மூத்தி பண்ண போகிறேன். நான் பெரிய பனானாவாக இருந்தால் ஒன்றே ஒன்று யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி குட்டி பனானான்றனால 2 யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே நைட்டு ஊற வச்ச 2 டேட்ஸ் அண்ட் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி அரைச்சிட்டேன். டேட்ஸ் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாமே, அதையும் சேர்த்து அரைச்சதுனால ரொம்ப லிக்விடாக ஆகிடுச்சு இன்றைக்கி ஸ்மூத்தி. இது கூடவே எப்போவும் நம்ம ரோஸ்டட் பீனட்ஸ் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது குடிக்கும்போது அந்த க்ரன்ச்சி ஃபீலிங் நல்லாவே இருக்கும். அண்ட் கணேஷ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி சப்பாத்தி வித் உருளைக்கிழங்கு குருமா தான். இதை குருமான்னு சொல்கிறதா இல்லை என்ன பேருன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. நாங்கள் சப்பாத்தி கிழங்கு அப்படின்னு தான் சொல்லி பழகியிருக்கேன். நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண அந்த ஏர்லி ஸ்டேஜஸில் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் இல்லையா, ஜஸ்ட் அந்த பொட்டேட்டோ மட்டும் தானே போட்டு பண்ணுவோம். அதனால நான் இதை தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். இதை தான் எப்போவுமே பண்ணுவேன். இப்போ தான் யூடியூப் பார்த்து நிறைய கற்றுக்கிறேன். பட் முன்னாடிலாம் எனக்கு இது ஒன்று தான் பண்ண தெரியும். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். பொட்டேட்டோ வாங்கினது இருந்ததுனால நான் அதிகமாக பொட்டேட்டோ எடுத்துக்கவே மாட்டேன். சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றனால இன்றைக்கி பொட்டேட்டோ செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக செஞ்சிட்ருக்கேன். நேற்று டின்னருக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சோம் இல்லையா, அது ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நேற்று பிசைஞ்சதுனால கொஞ்சம் மிச்சம் வந்துடுச்சு. இன்றைக்கி கணேஷ் லஞ்ச் வேண்டாம், கஸ்டமர் வராங்க, வெளியே போனாலும் போவேன்னு சொல்லிட்டான். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே அவன் சப்பாத்தி வேணும்னு சொன்னான். அதனால தான் இன்றைக்கி மார்னிங் அவனுக்கு சப்பாத்தி கொடுக்க போகிறேன். சப்பாத்தி நேற்று நைட்டே எல்லாத்தையும் திரட்டி ஃபாயில் ஷீட்டில் போட்டு பேக் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே எடுத்து போட்டு கொடுத்துட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி கணேஷ்க்கு சப்பாத்தி அண்ட் உருளைக்கிழங்கு குருமா தான். லஞ்சில் எனக்கு 2 சப்பாத்தி ஆல்ரெடி ரிமைனிங் இருந்தது மார்னிங் செஞ்சதேன்றனால நான் அதையே லஞ்சுக்கும் சாப்பிட்டுக்கிட்டேன். டின்னருக்கு சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் 2 இருந்தது. அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு யூடியூப் பார்க்கும்போது ஸ்டீக் மாடலில் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஜஸ்ட் பூண்டு, ஆயில், பெப்பர்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு இது கூட ஒரு சாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், சில்லி ஃப்ளேக்ஸ், காஷ்மீரி சில்லி அண்ட் ஆரிகானோ இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அதையுமே சிக்கனில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 45 minutes கிட்ட மேரினேட் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி பாஸ்தாவும் பண்ண போகிறேன். ஸோ பாஸ்தா ரெடி பண்ண டைம் வரைக்கும் இது மேரினேட் ஆகிட்டு இருந்துச்சு. மேரினேட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை நான் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் பாஸ்தாவுக்கு இன்றைக்கி நான் கேரட் சாஸ் போட்டு பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கேரட் எப்படி காலி பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதை கொஞ்சமாக எடுத்து போட்டு அது கூட கேரட்டையும் வெட்டி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே லைட்டாக மில்க் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதோட இட்டாலியன் சீசனிங்லாம் போட்டு கொஞ்சமாக கொதிக்க வச்சுட்டு கணேஷ்க்கு கொஞ்சமாக சாஸ் தனியாக எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் சாஸில் எனக்கு மட்டும் சீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வேக வச்ச பாஸ்தா போட்டேன். கணேஷ்க்கு அவன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சீஸ் போட்டுக்கலாம், இல்லைனா ட்ரை ஆகிடுன்றதுனால அந்த மாதிரி பண்ணேன். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு பாஸ்தா அண்ட் சிக்கன் ஃப்ரை தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.